அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எல்லாருமே சீசன் அறுவடையை முடிச்சுட்டு இருப்பீங்க. அடுத்த சீசனுக்கு ஆடிப்பட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஜூன் மாதத்துலேயே மழை வர ஆரம்பிச்சிடும், அப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், நம்ம அறுவடை முடித்த பேக்கில் எப்படி மண்கலவை தயார் பண்ணி வைக்கிறது? அப்படியே வைக்கலாமா, இல்லை எல்லாத்தையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணலாமா? இப்படி நிறைய டவுட். எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ அறுவடை முடித்த செடியோடவே காட்டுறேன். இந்த பேக்கில் தான் நம்ம மண்கலவை ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது மிளகாய், எல்லாமே வானம் பார்த்த மிளகாய் தான், எல்லாமே அறுவடை முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த செடியை நம்ம எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி செடியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே பிடுங்கன்னா அது மண்ணெலாம் கீழே சிந்தும். அதனால் அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டெம் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. இப்போ இது பார்த்திங்கன்னா ஈஸியாகவே எனக்கு வந்துடுச்சு பாருங்கள், மேலே தான் இருக்குது. அதனால் நான் அதை எடுத்துடுறேன். இப்போ அறுவடை பண்ண பேக்கில் மண்கலவை தயாரிக்கிறதுல 2 மெத்தட் இருக்குங்க. ஒரு மெத்தட் என்னென்னாக்கா, இப்போ நீங்கள் புதுசாக போன சீசனில் தான் போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த பேக்லேயே நம்ம மண்கலவை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் போன சீசனில் தான் போட்டேன், அதனால் இதிலே ரெடி பண்ண போகிறோம். அப்படி இல்லை நீங்கள் 2 சீசன் வரைக்கும் அந்த மண்கலவை இருக்குது அப்படின்னாக்கா, அதை திருப்பி கொட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலந்துட்டு போடலாம். இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது போன சீசன்றதுனால அந்த மெத்தடை நான் சொல்லிடுறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கட்டிலாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு, பழைய வேர்கள்லாம் இருந்ததுன்னா அதையும் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொலன்னு இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது இதில் என்னென்ன நான் போட போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். தொழு உரம் இது, அதாவது மாட்டு எரு. இது வந்து வேப்பம் புண்ணாக்கு. அடுத்தது உயிர் உரங்கள் எல்லாமே பொட்டாஷ் பாக்டீரியா, சூடோமோனஸ், அசோஸ்பரில்லம், ட்ரைகோட்ரோமா விரிடி, பாஸ்போபாக்டீரியா, இது எல்லாமே உயிர் உரம். அடுத்து WDC, வேஸ்ட்டு டீகம்போஸ். இதை பற்றி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். இதுதான் நான் வந்து இப்போதைக்கு மண்கலவைக்கு எடுத்துக்கிறேன். இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கிளறிட்டோமா. அடுத்தது தொழு உரம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு 4 கைப்பிடி இந்த மாதிரி போட்டுக்குங்க. இது வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் க்ரோ பேக் சொல்கிறேன், அது 15x12 அப்படி வச்சுக்கோங்க. 4 தொழு உரத்தில். உங்கள்கிட்ட தொழு உரம் இருந்ததுன்னா நீங்கள் தொழு உரத்தை போடலாம். அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் இருந்ததுன்னா அதை கூட போட்டுக்கலாம். அதுவும் இல்லைனாக்கா வீட்டில் தயார் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த காய்கறி கழிவுகள், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வேப்பம் புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்கு 1 கைப்பிடி போட்டுக்கலாம். சரி, இப்போ இந்த வேப்பம் புண்ணாக்கில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இது என்னென்னலாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். செடி கொடிகளில் வேரில் வர வேரழுகல் நோயை இது சரி பண்ணுது. அடுத்தது வேர் பகுதியில் வர வேர்ப்புழு தாக்குதல், நூற்புழு தாக்குதல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சரி பண்ணுது. அப்புறம் வேரில் வர ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் வந்து இது சரி பண்ணுது. அடுத்தது உயிர் உரங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசோஸ்பரில்லம். இந்த பேக்குக்கு 1 ஸ்பூன் போதும். இப்போ இந்த அசோஸ்பரில்லம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, நைட்ரஜன் சத்தை வந்து கரைச்சி கொடுக்குது. இப்போ இதெல்லாமே வந்து நிறைய பேர் கெமிக்கல்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு உயிர் உள்ள பாக்டீரியா. இது தண்ணி ஊற்றின உடனே இது உயிர் வந்துடும். அந்த பாக்டீரியா என்ன பண்ணுனாக்கா, மண்ணில் இருக்கிற நைட்ரஜன் சத்தை மட்டும் கரைச்சி இது செடிகளுக்கு ஈஸியாக கொடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல கொடுத்தது எல்லாமே உரங்கள், தொழு உரம், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, இதெல்லாமே வந்து சத்துக்கள் உள்ள உரங்கள். இது எல்லாமே வந்து உயிர் உரங்கள்னு சொல்லுவாங்க, அதாவது உயிர் உள்ள ஒரு பாக்டீரியா. அதனால் மண்ணில் சத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் இது வந்து கரைச்சி கொடுக்கும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அடுத்தது பாஸ்போபாக்டீரியா. இது வந்து மணிச்சத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது NPKவில் P, அதாவது தழைச்சத்து, மணிச்சத்து.
மணிச்சத்தை மட்டும் கரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. இதனால் நமக்கு நிறைய காய்கள் காய்க்கும், அதே போல் பெரிய பெரிய காய்களும் வந்து நமக்கு வரும். அடுத்த உயிர் உரம் வந்து பொட்டாஷ் பாக்டீரியா. இது வந்து சாம்பல் சத்து, என்பிகேவில் லாஸ்ட்டு. இது செடி கொடிகளுக்கு மண்ணிலிருந்து சாம்பல் சத்தை கரைச்சி கொடுக்கும். இதனால் காய்கறிகள் எல்லாம் வந்து பெருசு பெருசாகவும் திரட்சியாகவும் தரமான காய்கறிகளும் கிடைக்கும். அடுத்தது வெயிலிருந்து செடி கொடிகளை பாதுகாக்கக்கூடிய சத்து வந்து இந்த சாம்பல் சத்து. அடுத்த உயிர் உரம் வந்து சூடோமோனஸ்ங்க. இது ஏற்கனவே பார்த்தது எல்லாமே பாக்டீரியாக்கள். இது வந்து ஒரு ஃபங்கஸ், அதாவது பூஞ்சைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, மண்ணில் ஏதாவது ஃபங்கஸ் வந்ததுனாக்கா, அதாவது கெட்ட ஃபங்கஸ் எல்லாத்தையுமே இது வந்து சாப்பிட்டுடும். அடுத்தது செடியில் வர வாடல் நோய், அப்புறம் நுனியில் வந்து ஒரு மாதிரி கருகி போகுது பார்த்தீங்களா, அதை சரி பண்ணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இலையெல்லாம் வந்து இலை சுருட்டல் ப்ராப்ளம் வரும் பாருங்கள். முக்கியமாக அந்த மிளகாய் செடியை போட்டு வாட்டும், அது எல்லாத்தையுமே வந்து இது சரி பண்ணும். அடுத்தது ட்ரைகோட்ரோமா விரிடிங்க. இதுவும் ஒரு பூஞ்சை வகையை சார்ந்தது தான், அதாவது நன்மை செய்யும் பூஞ்சை. இது வேரில் வரக்கூடிய வேரழுகள் நோயை வந்து சரி பண்ணும். அடுத்தது மழைக்காலம் பனிக்காலங்கள்லாம் வரக்கூடிய ஃபங்கஸ்லாம் வரும் பாருங்கள், இலைகள் மேலாம் இலை புள்ளி அந்த மாதிரிலாம் வரும் பாருங்கள், அதையும் வந்து இது சரி பண்ணும். முக்கியமாக இந்த மாதிரி உயிரூரங்கள் எல்லாமே வந்து விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லா உயிர் உரத்தையும் ஒரு ஸ்பூன் வந்து போட்டாச்சு. வேப்ப புண்ணாக்கு போட்டாச்சு, தொழு உரம் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலக்கிக்குங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் போகிற மாதிரி கலக்கிக்குங்க. இந்த உயிர் உரம்லாம் தண்ணி ஊற்றினோடனே உயிர் வந்துடுங்க. பாக்டீரியாவும் இருக்கட்டும், ஃபங்கஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உயிர் வந்துடும். அடுத்தது கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு வந்து மண்கலவையில் செடிகள் வந்து ஈஸியாக சத்துக்களை எடுத்துக்கிட்டு வளரும். அடுத்தது இப்போ தண்ணிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, WDC வேஸ்ட் டீகம்போஸுக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் ஊற்றுறேன். இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அது எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றியும், அதை பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னாக்கா, புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட தெளித்து விடலாம். இது என்ன பண்ணுனாக்கா, இதுவும் இதில் இருக்கிற நல்லது செய்கிற பாக்டீரியா வந்து அந்த எல்லா உரத்தையும் வந்து நல்லா மக்க செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு வந்து இருக்குது. ஓகேங்க, இப்போ மண்கலவையை பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இது போன சீசனில் தான் நான் வச்சேன் அப்படின்றதுனால இந்த பேக்லேயே ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் 2 சீசனாக வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, கீழே கொட்டி நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் க்ரோ பேக்கில் எடுத்து கொட்டிக்கலாம், அவ்வளோதான். இதை ஒரு நிழற்பாங்கான இடத்துல ஒரு 7 நாள் வச்சுருக்கணும். எதுக்குனாக்கா, நம்ம போட்டிருக்கிற உயிர் உரங்கள் எல்லாமே வேலை செஞ்சு சத்துக்களை எல்லாம் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம விதை போட்ட உடனே தாறுமாறாக முளைச்சி வளர்ந்து தாறுமாறான அறுவடையை வந்து செடிகள் நமக்கு கொடுக்கும். ஓகே, லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட தொழு உரம், மண்புழு உரம் இப்போதைக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா பரவாயில்ல, காய்கறி கழிவுகள் உரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணிக்கிங்க. அதுவும் இல்லைனாக்கா மரத்துக்கு கீழே இருக்கிற மண்ணை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது வேப்பம் புண்ணாக்கு இல்லைனா கூட பரவாயில்ல, அதே மாதிரி உயிர் உரங்கள் இல்லைனா கூட பரவாயில்ல, இருக்கிற மண்கலவையிலேயே ரெடி பண்ணிக்கலாம். WDC இருந்ததுனாக்கா இந்த உயிர் உரங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, அதுவே எல்லா வேலையுமே வந்து செஞ்சிடும். அடுத்தது இது எதுவுமே இல்லைங்க என்கிட்ட அப்படின்னாக்கா, புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் தெளித்து விட்டு மக்க வச்சிடலாம். அப்புறம் என்னங்க, உங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலையும் இது போல் ரெடி பண்ணுங்கள், தாறுமாறான அறுவடை எடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.